தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி தமிழகத்திலே பிரகாசமாக இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களிலே மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரிக்க வேண்டும். தென் மாவட்டங்கள் மேலும் முன்னேற வேண்டும். அதற்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளர்கள் மத்திய அரசோடு தேவை என்று நம்புகிறார்கள். அதன் அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பதற்காக அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். 10 வருட கால பிரதமர் மோடி அவர்களது சாதனையே எங்களது வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்று அனைத்து தரப்பு மக்களும் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்கு எதிர்மறையாகத்தான் இந்த முறை இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தொடர்ந்து திராவிட கட்சிகளும் எதிர்கட்சிகளுக்கும் வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் மதுரையுடைய பாராளுமன்ற வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி பார்க்குறீங்க? மதுரை பாராளுமன்ற வேட்பாளர் மெத்த படித்தவர், பண்பாளர், மரியாதைக்குரியவர். மதுரை பாராளுமன்ற தொகுதியினுடைய வரைபடத்தை நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து இதனை வரும் நாட்களிலே மாதிரி தொகுதியாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே போட்டியிடுகிறார். அதை வாக்காளர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே, நம்பிக்கையின் அடிப்படையிலே, குறிப்பாக டெல்லி மோடி தலைமை நிச்சயமாக இந்த தொகுதிக்கு நன்மை பயக்கக்கூடிய பணிகளை மற்ற தொகுதிகளைப் போல் உறுதியாக செய்வார்கள் என்ற அடிப்படையிலே வாக்குகள் உண்டு. கச்சத்தீவு பற்றி ஒவ்வொருவரும் மாறி மாறி கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாரத பிரதமர் கச்சத்தீவு பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. ஒரு காலத்திலே காங்கிரஸ் கட்சி எடுத்த முடிவுக்கு உடந்தையாக துணை போன்றது. ஒரு காலத்திலே காங்கிரஸ் எடுத்த முடிவுக்கு கச்சத்தீவிலே உடந்தையாக துணை போனது திமுக என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தற்போது வரலாற்றை மறைக்க வேண்டும், மறுக்க வேண்டும் என்று திமுக காங்கிரஸ் நினைப்பதால் மீனவர்களிடம் நீலிக்கண்ணி வடிக்க நினைக்கிறார்கள். அது மீனவ மக்களிடம் ஒருபோதும் இனிமேல் எடுபடாது. முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். மீனவர்கள், தமிழக மக்கள் உங்களை மறக்கவே மாட்டார்கள். நீங்கள் ஏமாற்றியதை அந்த வாக்கு உங்களுக்கு கிடையாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 2024ஆம் ஆண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தல் எங்களுடைய கூட்டணியினுடைய சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். தேங்க்யூ.